படையப்பா ஃபீவர் உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பற்றி பரவ ஆரம்பிச்சிருச்சு. வெற்றி சினிமாஸ் பழனியில் அவங்க என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாசு ஸ்டைலு வேறு லெவலு, தலைவர்ஸ் படையப்பா பேக் ஆன் த பிக் ஸ்க்ரீன் ஃப்ரம் 12/12/2025 அட் வெற்றி சினிமாஸ். இது கெத்துடா, புக் நவ் அப்படின்னு சொல்லி பழனியில் இருக்கக்கூடிய வெற்றி சினிமாஸ் அவங்க தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடகா டாக்கீஸ் அவங்க பார்த்திங்கன்னா, படையப்பா ரீ-ரிலீஸ் புக்கிங்ஸ் ஆர் ஓப்பனிங் 1/1 in பெங்களூரு. 12 out of 25 shows are already near full with 2,480 plus tickets sold. Limited release so far, yet a sensational response. லிமிட்டடாக ரிலீஸ் ஆனால் கூட ஒரு சென்சேஷனலான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு புக்கிங்லேயே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 AM ஷோஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு படையப்பா திரைப்படத்துக்கு அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. புக்கிங்ஸ் டு கோ லைவ் இன் அ வைல், மேசிவ் ரிலீஸ் பிளான்ஸ் ஃபார் அ ரீ-ரிலீஸ் ஃபிலிம் டிஸ்பைட் கிளாஷ் வித் நியூ பிகிஸ். புது படங்களோட கிளாஷ் ஆனாலுமே கூட பழைய 25 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தோடைய ஒரு ரீ-ரிலீஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பண்ணுதுன்னு சொல்லி இவங்க சொல்ல, இன்னொரு பக்கம் ரோகிணி சில்வர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு அப்டேட்டு. படையப்பா ரேஜ் 50,000 டிக்கெட் சோல்டு பிஃபோர் ரிலீஸ், தி ஹையஸ்ட் எவர் ப்ரீ ரிலீஸ் சேல்ஸ் பை எனி சினிமா தியேட்டர் ஃபார் அ ரீ-ரிலீஸ். தேங்க்யூ டு ஆல் தலைவர் ஃபேன்ஸ் ஃபார் திஸ் ஹிஸ்டாரிக் ரெக்கார்ட். 12/12/2025 இஸ் கோயிங் டு பி எபிக் அப்படின்னு ரோஹிணி சில்வர் ஸ்க்ரீன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீ பாலாஜி சினிமாஸ் அவங்க என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, படையப்பா புக்கிங்ஸ் ஓப்பன், தி ஃபில்ம் தட் டிஃபைன்ட் அண்ட் எரா நவ் ரிட்டர்ன்ஸ் டு த சில்வர் ஸ்க்ரீன். எக்ஸ்பீரியன்ஸ் படையப்பா இன் ஸ்டன்னிங் RGB ப்ரொடக்ஷன் வித் டால்பி அட்மாஸ்பியர் ஆன் யுவர் ஸ்ரீ பாலாஜி சினிமாஸ். படையப்பா நாஸ்டால்ஜியா ரீலோடட் அப்படின்னு இவங்க தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் கமலா சினிமாஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியூ டு த படையப்பா டிமாண்ட் ஆல் ஷோஸ் ஃபார் த வீக்கெண்ட் ஆர் now open in screen 2 as well. Screen 1 was opened earlier and went houseful within minutes, and with the continued high demand additional shows have been added. Book now அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி எல்லாம் ஃபுல்லாகி இப்போ இன்னொரு ஸ்க்ரீன் நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கமலா சினிமாஸ் ஒரு பக்கம் தெரிவிக்க, இன்னொரு பக்கம் வள்ளுவர் தியேட்டர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, celebrate 50 years of தலைவர் சாரா with the all-time blockbuster movie படையப்பா on big screen at your fans for வள்ளுவர் சினிமாஸ். படையப்பா ரிட்டர்ன்ஸ், புக் யுவர் டிக்கெட்ஸ் நவ் அப்படின்னு வள்ளுவர் திரையரங்கம் தெரிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல்ல உமா ராஜேந்திரா சினிமாஸ், ராஜேந்திரா கெட்டிங் ரெடி டு ஓப்பன் in April 1999 but getting delayed due to approval works and opening a month later. Now life comes a full circle after 26 years with படையப்பா releasing in the main screen tomorrow. புக்கிங்ஸ் ஓப்பன் நோ ஃபார் த வீக்கெண்ட் அப்படின்னு 26 வருஷங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை இது படையப்பா ரிலீஸ் மூலமாக அப்படின்னு சொல்லி இவங்க தெரிவிக்க, இன்னொரு பக்கம் ஓவர்சீஸ்லேருந்து அமெரிக்காவிலேருந்து எல்லா இடங்கள்லையும் படையப்பாவுடைய தியேட்டர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டர்ஸ் லிஸ்ட் வந்து இப்போது வெளியாகிருக்கு. அதேமாதிரி ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள் மட்டும் கிடையாது, தமிழில் வரக்கூடிய செய்தித்தாள்கள், இதில் வரக்கூடிய பத்திரிகைகள் மட்டும் இல்லாமல் பல ஆங்கில ஊடகங்களையும் படையப்பா திரைப்படம் இப்போது ஆக்கிரமிக்க ஆரம்பித்து விட்டது. இப்படி ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஒரு ஆங்கில ஊடகத்தில், இட்ஸ் டைம் டு கெட் ரஜினிஃபைட் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய படையப்பா ஸ்டைலில் பிரம்மாண்டமாக போட்டு இவங்க அந்த விளம்பரத்தை வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் மலேசியா அங்கே டிஜிட்டலி ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் படையப்பா சூப்பராக அங்கே வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய தேட்டர்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க படையப்பா திரைப்படத்தை வந்து கொண்டாடுறதுக்கு. அதேமாதிரி கோயம்புத்தூரில் வந்து டிக்கெட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இப்போ சோல்ட் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய பிராட்வே சினிமாஸ்லேருந்து ஐநாக்ஸ்லேருந்து இப்போவே பல இடங்களில், அதுமாதிரி யூஎஸ்ஏல அமெரிக்காவில் என்னென்ன தேட்டரில் படையப்பா வந்து ரிலீஸ் ஆகுது, தேட்டர்ஸ் லிஸ்ட் என்ன, லொக்கேஷன் என்ன, சர்க்கியூட் என்ன அப்படிங்கிறது குறித்த முழு தகவல்களையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்படி எங்கே பார்த்தாலும் ஒரு ரீ-ரிலீஸ் படம் மாதிரியே தெரியல. இது ஓப்பனாக சொல்ல போனால் இம்முட்டுக்கும் இவங்க வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து இதுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அறிவித்து திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொன்றையும் ரிலீஸ் பண்ணி, நேற்று வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி சூப்பர் ஸ்டார் பேசின அந்த ஒரு ஸ்பீச், அந்த ரீவைண்டு படையப்பா பற்றின மெமரிஸ் எல்லாம், இதெல்லாம் வந்து படையப்பா திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ரீ-ரிலீஸில் வந்து கொடுத்துருக்கு. சூப்பராக போயிட்டுருக்குதும். ரோகிணி சில்வர் ஸ்க்ரீன்ஸில் 15,000 டிக்கெட் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே ப்ரீ ரிலீஸ் டிக்கெட் சேல்ஸே வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு. இதெல்லாம் தரமான சம்பவம். அதனால் நிறைய சம்பவம் இருக்குது. இதுக்கப்புறம் தொடர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம். நாளைக்கு எத்தனை பேர் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்களில் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து படையப்பாவுடைய சாதனைகள் அதுமாதிரி அடுத்தடுத்த தகவல்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். அதனால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.